இட்லி மாவு தீந்துருச்சுன்னா ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே அழகாக இருக்கு பாருங்கள். கோதுமை ரவை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அரை கப்பு தயிர், ஒரு கப்பு தண்ணி, ஒரு 10 நிமிஷம் தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை ஊற வச்சிடலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் மீல் மேக்கர் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு ரெண்டையும் ஊற்றி ரெண்டையும் எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் தாளிச்சிட்டு வந்துடலாம். கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் 2 தக்காளி போட்டு வதங்கிருச்சு. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூனு கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் 3ஐயும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிட்டு இப்போ மீல் மேக்கர் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் நான். அதை மசிச்சதை இதை எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா 2 தடவை கிண்டி எடுத்துட்டோம்னாக்க அந்த பூரணம் ரெடி ஆயிரும். கொஞ்சம் ஆறவும் கை பொறுக்கிற அளவு ஒரு கொலக்கட்டை மாதிரி 4 கொலக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறணுன்னேவும் இதை 4 டம்ளரில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கிடலாம். நல்லா ஊறி வந்துருச்சு. இதுக்கு ரவை எடுக்காமல் நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேக வச்சு அவிச்ச கோதுமை ரவை அது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் 4 டம்ளரில் ஊற்றி இட்லி பானையில் ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டேன் நான். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் இது வந்துருச்சு. எனக்கு சூப்பராக இருந்துச்சு. காலை டிஃபனுங்க தோசை இட்லி இல்லாமல் இது சாப்பிட்டேன். ஒரு மாதிரி வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.